இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சனை. எவனவனோ வரிஞ்சு கட்டிட்டு வர்றானுங்க. பூசிட்டான். என்னடா பூசலாம்? கோயம்புத்தூர்ல ஒரு பொம்மை மேல யாரோ கொஞ்சம் சாயத்தை ஊத்திட்டாங்களாமா. நாங்க வணங்கக்கூடிய சாமியை கல்லுன்னு சொல்ற நாய்களுக்கு முன்னாடி அந்த ஈவே ராமசாமி நாயக்குடைய சிலையை பொம்மைன்னு சொல்லி எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அத்தனை பேரும் கொந்தளிக்கிறான். தமிழன் அவமதி என்னடாது? யாரா தமிழ? இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறார ஈவே ராமசாமி நாயக்கர். சொல்றாங்க தந்தை பெரியார், தமிழ் விடிவெள்ளி, தமிழ் மறுமலர்ச்சி, கெட்ட பகுத்தறிவுங்கிறானுங்க. என்ன வெங்காய பகுத்தறிவு? பழைய விடுதலை நாளேட்டை எடுத்து பாரு. தமிழன் காட்டுமராண்டி சொன்னவன் ஈவேரா. தமிழ் மொழி காட்டுமராண்டி மொழி என்று சொன்னது ஈவே ராமசாமி நாயக்கர். தமிழ் என தந்தைன்னு சொல்லி கூத்தாடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். இவன் தான் ஆரம்பம். தமிழ் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேசுறது தமிழ், காலங்காத்தல பாத்ரூம்குள்ள போறது தமிழ் என்று சொல்லி தமிழை வியாபாரமாக்கியவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன். இல்லன்னு சொல்லு. கருணாநிதி தமிழ் பேராமா? கருணை என்றால் அருள், நிதி என்றால் செல்வம். உண்மையிலேயே கருணாநிதிக்கு தமிழின் மீது அக்கறையும் பற்றும் இருந்தால் உன்னுடைய பேரை மாத்திக்க சொல்லிக் கொடு, அருள் செல்வன் என்று. இந்த கருணாநிதி குடும்பம் இருக்குதே, எல்லாம் நிதி குடும்பம். இந்த பேரை பாருங்க, நிதி இல்லாம பேரே வராது. நிதி என்கின்ற வார்த்தை தமிழ் ஐயா. நிதி என்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. இவங்க சொல்லுவாங்க நாங்களும் தமிழ் எழுத்துட்டா உச்சரிப்போம். ஜனவரி சொல்ல மாட்டோம், ஜூன் சொல்ல மாட்டோம், ஜூலை சொல்ல மாட்டோம், ஆகஸ்ட் சொல்ல மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் வடமொழி எழுத்து கலந்திருக்காம. இன்னைக்கு தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அந்த முதல் எழுத்து இசு வருது, அது தமிழ் ஐயா. ஸ்டாலின் தமிழ்ல சொல்லு பார்க்கலாம். சடாலின் இல்லைன்னா சுடாலின். ஓட்டு கேட்கிறே உதயசூரியன் தமிழ் வார்த்தையா? சூரியன் என்றால் தமிழிலே ஆதவன், ஆயிரு, கதிரவன் எத்தனையோ பேர் இருக்குது. இவர் உதயசூரியனாமா? உண்மையிலேயே சூடு சொரணை இருந்தா இனிமேல் எவனும் உதயசூரியன் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடாது. அது சமஸ்கிருத சொல், ஆரிய சொல், பாப்பான் சொல். என்ன சொல்லணும்? மக்களே எழு ஞாயிறு சின்னம் அப்படி சொல்லி பழகு. இவங்களும் தமிழ்னா? இவெல்லாம் தமிழுக்காக தலை கொடுக்கிறவனா? அழகா சொல்லி கொடுத்தான் தமிழ் வழி கல்வி. அம்மா, ஆடு, இலை, ஈக்கல். எங்க நம்ம நாடு விவசாயத்தை மையமா வச்சிருக்க நாடுங்க. தமிழ்ல மழையே வான்னு பாட்டு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆங்கில கல்வி. 67க்கு பின்னாடிதான் அந்த ஆங்கில கல்வி அதிகமாச்சு. பள்ளிக்கூடங்கள பிஞ்சு உள்ளங்களுக்கு நஞ்சை விதைக்கிறார்கள். என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா? ரெயின் கோ அவே, கம் அகைன் another day, little Tommy wants to play, ரெயின் கோ அவே. நாசமா போச்சுடா. என்ன மழையே வான்னு சொல்லி கொடுத்தா மழை வரும். சின்ன குழந்தைகளுக்கு கூட மழையே இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருதுன்னா எப்படி மழை வரும்? இவனெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழை சீர்திருத்தி தமிழை வளர்த்த போகிறனா? 1.25 வரியிலே 7 வார்த்தையிலே உலக புதுமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை தந்த தெய்வ புலவனம் வளர்த்த அந்த தமிழோட இவனுங்களா வளர்த்துட்டானுங்க. ஏற்பது இகழ்ச்சி, ஆறுவது சினம். அவ்வை பாட்டி சொன்னாலே, ஆத்திச்சூடி தந்தாலே, அந்த அவ்வை பாட்டி வளர்க்காத தமிழை இன்னைக்கு இவனுக்கு தமிழை வளர்த்துட்டானுங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்டவின் மீது பதிக்கங்களை பாடி அவங்க வளர்க்காத தமிழை இன்னைக்கு திராவிட பாரம்பரியத்தை வளர்த்துருச்சு. இவன் என்ன திராவிட பாரம்பரியத்துலனா? வேலைக்காரி, ஓர் இரவு, ரோமாபுரி ராணிகள், போலீஸ்காரன் மகள், அத்தனையுமே தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமான ஆபாச களஞ்சியம் நிறைந்தது. இனி என்ன சொல்ல திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க சொல்றா? கண்ணகி. ஐயோ, கண்ணகி தெய்வம் ஐயா. தமிழ் பெண்களின் கற்பின் பெருந்தகை கண்ணகி. அப்படிப்பட்ட கண்ணகி பற்றி சொல்ற திகாக்கார, திமுக, சீமானை போன்ற நயபஞ்சக கூட்டம் சொல்லுகிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? கண்ணகியுடைய மார்பு என்ன? அவன் உபயோகப்படுத்த வார்த்தை வேறங்க. அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். கண்ணையுடைய மார்பு என்ன? பாஸ்பரஸா? பிச்சு எரிஞ்சோன்னா மதுரையை பத்திக்கிட்டு எரிஞ்சுதாமா? எவ்வளவு கேவலப்படுத்துறானுங்க. இவனுக்கு எட்டிருந்து இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் பெண்களுக்கு உகந்தது தாலி. தாலி என்பது தெய்வத்துக்கு சமம். தமிழ் பெண்களுக்கு தாலி கற்றவன் தான் தமிழன், தாலி கற்றவதான் தமிழச்சி. அதை இவங்க என்ன பண்றாங்க? திராவிடம் பகுத்தறிவு என்கின்ற பேரு தாலி அறுப்பு போராட்டம். இவெல்லாம் தமிழுக்காக தலை கொடுக்கிறவனா? புதுசா வந்திருக்கா செபஸ்டியன் சைமன், பேரக்கட்ட சீமான் அப்படிம்பா. தமிழ் கடவுள் முருகன் எல்லாருக்குமே தெரியும். மதுரையிலே தமிழ் சங்கத்தின் மூத்த தலைவர் நக்கீரன் தெரியும். அந்த தமிழ் சங்கத்தை துவக்கி வச்சது முருகன் எல்லாருக்கும் தெரியும். அந்த முருகனை பார்த்து பயங்கரவாதி, தீவிரவாதி, அவளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ற வக்கீலியா போலீஸ் கேட்டவன் இந்த சீமான், செபஸ்டியன் சைமன். இவனுக்கெல்லாம் தமிழை வளர்க்கல.
தமிழால் இவனுங்க வளர்ந்துகிட்டானுங்க. ஒரு காலத்திலே ஔவையார், திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், நீ சிலப்பட ஊவேசா இவங்க எல்லாம் வளர்க்காத தமிழா இவனுங்க எல்லாம் வளர்ந்துட்டானுங்க. இவங்க சொல்றாங்க நாங்களாம் தமிழ் குடிதாங்கிகள், தமிழுக்காகத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அப்பட்டமான போய் தமிழகத்தை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். யார் தமிழன்? ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டு எனக்கு தமிழ் தான் தெரியும், ராமசாமி, குப்புசாமி, முருகன், சுப்பிரமணி, ரங்கசாமி பேர் வைக்கிறவன் தமிழனா? இல்ல தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டு ராபர்ட், உட்டு, டக்ரி இப்படின்னு பேர் வைக்கிறவன் தமிழனா? இல்ல 100, 100, 200 கபீர்னு பேர் வைக்கிற தமிழனா? சுல்தான் பேர் வைக்கிற தமிழனா? யாரா தமிழன்? சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு நம்ம கொண்டாடுறோம். தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல், தமிழர் திருநாள், உழவர் திருநாள், இதெல்லாம் கொண்டாடுறோம். ஒரு ஆடி அமாவாசை வருது, ஆடி பெருக்கு வருது, இதெல்லாம் கொண்டாடுறோம். இதையெல்லாம் கொண்டாடக்கூடியவன் தமிழனா? இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு ஆகாதப்பா, ஐ ஆம் ஒன்லி கிறிஸ்மஸ், ஐ ஆம் ஒன்லி நியூ இயர் இப்படி சொல்றவன் தமிழனா? இல்ல நாங்க பக்ரீத் தான் கொண்டாடுவோம், நாங்க மிலாடி நபி தான் கொண்டாடுவோம் இப்படி சொல்றவன் தமிழனா? யார் தமிழன்? அம்மா, ஐயோ, உலகத்துல ஆடு மாடு கூட அம்மானு தயக்கத்தே. அப்பா, நல்ல வார்த்தை. பெற்றவர்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறவன் தமிழனா? இல்ல டாடி, மம்மி அப்படின்னு கூப்பிடுறவன் தமிழனா? இல்ல வாப்பா, உம்மா, அத்தா இப்படி கூப்பிடுறவன் தமிழனா? யார் தமிழன்? மெழுகுவர்த்தி ஏற்றவன் தமிழனா? விளக்கு ஏற்றவன் தமிழனா? பஞ்சாமிர்தம் சாப்பிடுறவன் தமிழனா? பொங்கல் சாப்பிடுறவன் தமிழனா? இல்ல பிரியாணி சாப்பிடணும், அப்பன் சாப்பிடணும் தமிழனா? யாரா தமிழன்? தமிழனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே தமிழுடைய வளத்துக்காக, தமிழுடைய நலத்துக்காக, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு காக்கப்பட வேண்டும். ஒப்புயர்வில்லாத தமிழ் மொழி உலகத்துடைய மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை ஆரியம்போடு சிதையா உன் சீரழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதிமே வாழ்த்து என்று தமிழை வாழ்த்த வேண்டும். தமிழ் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய தமிழ் பெருங்குடி மக்களே, தமிழர் நாகரிகத்தை உணர்ந்து கொள்வோம்.